ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நியூ ஆர்ட்டை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது பண்ணுறப்ப நம்ம மைண்டு ஹேண்டு எல்லாமே கோஆர்டினேட் ஆகும், நல்லா ஃபோக்கஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆர்ட்டெல்லாம் பண்ணுறது. ஸோ இது ஒரு சீரீஸாக நான் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த சீரீஸ் நம்ம கொண்டு போகலாம். ஓகேவா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பேப்பரை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்ன ஆர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிகாமி. ஸோ ஆரிகாமியில் ஃபஸ்ட்டு நான் ரொம்ப ஈஸியானதாக நான் ஒன்று பண்ண போகிறேன். ஆரிகாமின்றது ஒரு பேப்பர் ஆர்ட். ஸோ இது வித்தவுட் சிசர், வித்தவுட் எனி டூல்ஸ், ஒன்லி ஹேண்ட்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் வச்சு தான் நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ முக்கால்வாசி இதுக்கு ஸ்கொயர் டைப் பேப்பர் தான் தேவைப்படும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டைப் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஹார்ட்டை பண்ண போகிறேன். எதுக்கு ஹார்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு பண்ணுறோம் ஒரு குட் அப்படின்ற ஒரு வைபுக்காக நான் அது பண்ணியிருக்கேன். பிகாஸ் இப்போ வேலண்டைன்ஸ் டே வேறு வரப்போகுது. ஸோ இது நீங்கள் உங்களோட வேலண்டைனுக்கு கொடுக்கலாம், உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்கலாம், உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்கலாம், உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அதுக்காக இது நீங்களே பண்ணி கொடுக்குற மாதிரி இது இந்த பேப்பரில் தான் பண்ணணுமா அப்படிலாம் இல்லை. நீங்கள் எனி டைப் ஆஃப் ஆர்ட்டை எந்த டைப் ஆஃப் பேப்பரில் வேணாலும் நீங்கள் இது என்ன பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பரில் பண்ணால் கூட ஓகே தான். நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் இது ஆரிகாமி பேப்பர்னு பேர், கிராஃப்ட் பேப்பர் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. ஆரிகாமி பேப்பரே நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது. அது வர சீரீஸில் அப்படி பார்ப்போம், அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேப்பரை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை மடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நடுவில் உங்களுக்கு ஒரு க்ரீஸ் கிடச்சிச்சு, இதுதான் முக்கியம். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். தென் இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் நம்ம பண்ண போகிறோம். கரெக்டாக படிக்கணும், எல்லா சைடும் சேமாக வரணும். தென் இதை அப்படியே வச்சு நம்ம இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன கிடச்சிருச்சு, ஒரு க்ராஸ் மாதிரி கிடச்சிடும். க்ராஸ் மாதிரி கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கு இல்லையா, ஸோ இதை எடுத்து நான் இப்படி வைக்கிறேன். இந்த நடு சென்டரில் இதை வச்சு ஒரு க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் இது இருக்கு இல்லையா, இதை இப்போது இப்படி கொண்டு வரக்கூடாது. ஸோ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சென்டருக்கு கொண்டு வரணும், இந்த மிட் பாயிண்ட்டுக்கு நீங்கள் கொண்டு வரணும். ஃபோல்டிங் தான் இந்த ஆர்ட்டுக்கே வருது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வராது, ட்ரை பண்ணுங்கள், வரும். தென் இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. தென் என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகேவா, இப்போது இங்கே பாருங்கள், இப்போ இந்த கார்னர் எடுத்துக்கிறேன். இந்த கார்னர் எடுத்து இந்த மிட் பாயிண்ட் இப்படி கை வச்சு இப்படி மடக்கிக்கிறேன். எல்லாமே அங்கே உங்களுக்கு ஒரு மார்க்கிங் இருக்கும். அந்த மார்க்கிங் படி தான் நம்ம பண்ணோம். இது எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னா இந்த நடுவில் ஒரு சென்டர் லைன் கிடச்சிருக்கு இல்லையா, ஸோ அதை மிட் பாயிண்ட்டாக வச்சு இதை இப்படி மடிச்சிருக்கேன். நல்லா க்ரீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்லாம் தெரியும். இப்போ அதே மாதிரி இப்படி இருக்கிறத நான் இந்த மாதிரி மடிக்கிறேன். நீங்கள் கரெக்டான ஸ்கொயர் பேப்பர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துருக்கும். இப்போ ஓரளவு ஹார்ட் மாதிரி தெரியுதா? ஸோ இதை இன்னும் நம்ம டெக்கரேட் பண்ணோம். எப்படி பண்ணுறது அப்படின்னா பாருங்கள், இந்த இருக்கு இல்லையா, இதை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மடிச்சுக்கோங்க. இதை இப்படி ஃபுல்லாக மடிக்கக்கூடாது. இதை இந்த பாயிண்ட்டு இந்த இடத்துல வர மாதிரி நீங்கள் மடிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டில் வர மாதிரி மடிச்சுக்கணும். ஓகே, தென் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா, இந்த ட்ரையாங்கிளையும் இந்த மிட் பாயிண்டில் வச்சு மடக்கிக்கணும். தெரியுதா? உங்களுக்கு எல்லாமே பாயிண்ட் ரெஃபரன்ஸ் அதுலேயே வந்துடும். இதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து மடிச்சாச்சா? இது ஹார்ட்டோட பின்பக்கம். இப்போ நான் முன்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு அழகான ஹார்ட் கிடச்சிச்சு. இதை நீங்கள் உள்ள செல்லோ டேப் போட்டு இந்த இடத்த இப்படியே வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஆர் எல்ஸ் அதர்வைஸ் நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே ஏதாவது ஒரு வேர்டிங்கோ என்ன வேணுமோ இல்லை ஒரு கிஃப்ட்டோ வச்சுட்டு நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ரெடி. ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோ டுட்டோரியல் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.